ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க நம்ம இப்போ அந்த வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா இது. நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லாவே ஒரு கண்ணாடி போல் நல்லாவே வதங்கட்டும் இந்த வெங்காயம். இது கூடவே வெங்காயம் வதங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சைட்லேயே நான் ஒரு 10 போல் சோயாபீன்ஸை அவிச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ இந்த மேலே கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இது போலவே நான் எல்லாத்தையும் நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க நான் இதே மாதிரி தொளிசி பொடிசாக கட் பண்ணி உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பச்சையோட போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஒன்று போல் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ராஸ்மெல்லும் போயிட்டு இது கூடவே நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே வதங்கட்டும். இது கூடவே நம்ம அவிச்சு வச்சுருக்க சோயாபீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கட்டும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் நான் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூடவே 2 டீஸ்பூன் நான் மட்டன் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் மட்டன் பொடி ஆட் பண்ணால். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த ராஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிரும். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லாவே நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் எல்லாம் கழுவி ஆட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம லாஸ்ட்டாக நல்ல ஒரு கொதி வந்தோன்னே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டு இன்னொரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் குருமாவை மல்லியில் போட்டு. இப்போ நான் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லாவே ஒரு கொதி வரட்டும். அதை நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இதை நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு சில தேங்காய் எடுத்து நல்லாவே பொடியாக கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் மையா. இப்போ இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதோட தேங்காயே ஆட் பண்ணி வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இன்னும் ஒரு கொதி வரட்டும். நல்லாவே தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லாவே நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. மல்லியில் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.